இது எதற்கும் லாயக்கற்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவரின் வார்த்தைகளாகும். நாட்டின் மக்கள் தொகையில் 10% மட்டுமே உள்ளவர்கள்தான் ராணுவத்தையும் அரசியலமைப்பையும் நீதித்துறையையும் கட்டுப்படுத்துகிறார்கள் என்று கூறியுள்ளார் அவர். சுதந்திர இந்தியாவின் 78 ஆண்டுகால வரலாற்றில் ஜவஹர்லால் நேரு 17 வருடங்கள், லால் பகதூர் சாஸ்திரி 2 வருடங்கள், இந்திரா காந்தி 15 வருடங்கள், ராஜீவ்காந்தி 5 வருடங்கள், நரசிம்மராவ் 5 வருடங்கள், மன்மோகன் சிங் 10 வருடங்கள் என்று 54 வருடங்கள் இந்த நாட்டை ஆண்டது அவரது கட்சிதான். அதிலும் பெரும்பாலும் அவரது குடும்பத்தினர் தான் ஆண்டுள்ளார்கள். அவர்கள்தான் அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கினார்கள் என்றும் பல நேரங்களில் பீற்றிக் கொள்கிறார்கள் இந்த ராகுல் காந்தி போன்றவர்கள். அப்படியானால் 10% மட்டுமே உள்ளவர்கள் கட்டுப்படுத்தும் விதமான கட்டமைப்பை அவர்கள் தானே உருவாக்கி இருக்க முடியும். மோடி என்னவானாலும் 10 ஆண்டுகளுக்குள் செய்ய முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். எப்படியாவது ஓட்டு வாங்க வேண்டும், எப்படியாவது பதவியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டையே சீரழிக்க துணிந்துள்ளார் அந்த நபர். ஆம், நாட்டை காக்கக்கூடிய ராணுவத்திலும் நீதித்துறையிலும் அரசியலமைப்பிலும் சாதிய சிந்தனையை திணித்தால் அந்த மனிதரை என்னவென்று சொன்னால் சரியாக இருக்கும் என்பதை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்.